ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பொதுவாக கணவனை இழந்த பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க மீதான ஒரு சமுதாய பார்வை அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நான் பேச போகிறேன். நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கேன், ஒரு கணவனை ஒரு பெண் இழந்துட்டா அவன் மேல சமுதாயம் பார்க்கக்கூடிய பார்வை என்னவா இருக்குன்னா, அவளால துணை இல்லாம வாழ முடியாது, அவன் நிறைய பேர்கிட்ட தவறான பழக்கங்களும் தவறான விஷயங்கள்லையும் ஈடுபடுவா, அவளால அந்த செக்ஸ்ன்ற ஒரு உணர்வுகள் அதிகமாக இருக்கும், அது இல்லாம அவளால வாழ முடியாது, ஃபினான்ஷியலா கஷ்டப்படுறதுனால நிறைய பேர் கூட ஃபினான்ஸ்க்காக வேண்டி தொடர்புல இருப்பா, இப்படின்றதான கண்ணோட்டம்ன்றது இன்னைக்கும் சமுதாயத்துல இருந்துட்டு தான் இருக்கு, என்னைக்கில இருந்தோ இருந்துட்டு தான் இருக்கு இல்லையா. ஆனா ஒரு மனைவியை இழந்த கணவன் மேல இது மாதிரியான பார்வைகள்லாம் இருக்கா அப்படின்னா ரொம்ப சாதாரணமா பார்க்கப்படுது. அவனுக்கு வேற ஒரு பெண்ணுடைய பழக்கம் இருந்தா கூட ரொம்ப இயல்பாதான் அந்த உலகம் பார்க்குது. அவனுக்கு தான் பொண்டாட்டி இல்லையா, அதனால பழக்க வழக்கம் வச்சிருந்திருக்கலாம் அப்படின்லாம் கூட பேசுறாங்க. ஆனா ஒரு பெண்ணை பத்தி அப்படி இயல்பா யாரும் எடுத்துக்கிறது இல்லை. அவளுக்கு ஹஸ்பண்ட் இல்லை, அதனால அவ கேரக்டர் சரியில்லாதவளா தான் இருப்பா. அந்த ஹஸ்பண்ட் இல்லாததுனால அவ ஒருத்தர் கூட தொடர்புல இருந்தாலும் அதுவுமே தவறுன்னு பார்க்கக்கூடிய உலகம். ஆனா அதே ஆண்களுக்கு நடக்கும் பொழுது அது ஒரு தவறான கண்ணோட்டத்திலே ரொம்ப இயல்பா பிராக்டிக்கலான விஷயம் தானே. அப்போ ஒரு ஆணுக்கு செக்ஸ்ன்றது இயல்பான விஷயம், அது மனைவி விட்டு பிரிஞ்ச ஆணா இருந்தா அது இயல்பா அவனுக்கு கிடைக்க வேண்டியதுன்னு பார்க்கக்கூடிய இதே சமுதாயம் அந்த பெண்ணுக்கும் அது இயல்பா கிடைக்க வேண்டிய ஒண்ணுதான். அதுக்காக அவ என்ன பண்ணுவா, அதனால ஒரு தொடர்புல இருக்கலான்னு இயல்பா எடுத்துக்கக்கூடிய சமுதாயம் இன்றளவுலையும் இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆனா ஒரு கணவனை இழந்த பெண்கள் பெண்ணுடைய மனசைதான் இன்னைக்கு நான் இங்க தொடர்ந்து பேச போறேன். நிறைய பெண்களை நான் மனநல ஆலோசனையில சந்திச்சிருக்கேன். அதுல மோஸ்ட் ஆஃப் த பெண்கள் சொன்ன சில விஷயங்களை தான் நான் இங்க எடுத்து இந்த சமுதாயத்துக்கு சொல்லணும் அப்படின்னு கூட நினைக்கிறேன். ஸோ சமுதாயத்தினுடைய பார்வை எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அதை பத்தி மாத்துறதோ திருத்துறதோ முடியாத காரியம் நான் இங்க சொல்லுவேன். ஸோ காலம் காலமா பெண்களுடைய விஷயங்கள் இப்படிதான் பார்க்கப்படுது இல்லையா. ஆனா ஒரு பெண் கணவனை இழந்த பெண்ணுக்கு தான் இந்த நீடு இன்னைக்கு இருக்கா. கணவனோட இருக்கிற பெண்களுமே இன்னைக்கு தவறு செய்யறாங்க, இயல்பா நடக்குது, அதனால குடும்பங்கள்ல பிரச்சனைகள் வருது. அதே மாதிரி மனைவி இருந்தும் தவறு செய்யக்கூடிய ஆண்களும் இருக்காங்க. ஸோ அப்போ அவங்கள நம்ம தவறு இல்லைன்னு நினைச்சுக்கிறோமா, தவறா பேசுறது